ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் உன்னை சந்தோஷப்படுத்தும் விதமாக தான் உன் அப்பன் முருகன் உனக்கு பிடிச்ச செய்தியோடையே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வரப்போகிறேன். ஆமேன் செல்லமே. எந்த நல்ல விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியோ அதையே உனக்கு நல்ல விதத்தில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனி எல்லாமே நீ நினைச்சது போல சிறப்பாக நடக்கும். நீ செஞ்ச பாவ புண்ணியம் அனைத்தையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுக்க நான் வந்துட்டேன். இனி எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாகிய உன்னை எனக்கு பிடிச்சதால தான் உனக்கு பிடிச்ச நல்லதை உனக்கு கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். இந்த சமுதாயத்தில் எப்போதுமே எல்லா மனிதர்களுக்கும் நல்லவங்களை கண்டாலும் பிடிக்காது, நல்ல எண்ணம் கொண்டவர்களையும் பிடிக்காது. ஆனால் நல்லவனாக நடிக்கக்கூடிய பொய்யானவனையும் போலியானவனையும் நல்லவன் நினச்சிக்கிட்டு அவனை புகழ்ந்து பாராட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா, இந்த உலகத்தில் நல்லவர்களாக நடிக்கக்கூடிய பொய்யான போலியான மனிதர்கள் நீண்ட காலம் அப்படியே நடிக்க முடியாது தானே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரும். அப்போது அந்த போலியான மனிதர்களை அடையாளம் கண்டறிந்து தூக்கி போட்டுட்டு உண்மையான உன்னை தேடி இந்த உலகம் வந்து சேரும் என் செல்லமே. நல்லெண்ணம் கொண்ட உன் நல்ல உள்ளத்துக்காகவே இந்த அப்பன் முருகன் உனக்காக அருள் புரிய ஓடி வரப்போகிறேன். என் திருவிளையாடலை உன் வாழ்க்கையில் காட்டின நான் அதுக்கெல்லாம் ஒரு முடிவாக இப்போ உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில மாறவே மாறாது, உன் கஷ்டம்லாம் தீரவே தீராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாய் அல்லவா? இதோ இன்னைக்கு உன் கஷ்டத்தை தீர்த்து மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். என்னை முழுமையாக தீர்க்கமாக நம்பும் உனக்கு இனி எல்லா விதத்திலும் நல்லது நடந்தே தீரும். உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்காக கொடுக்க நினைக்கிறத இங்கு யாராலும் தடுக்க முடியாது. எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ கூடிய சீக்கிரம் அது உன்னை வந்து சேரும். விதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ எதையெல்லாம் என்கிட்ட கேட்டியோ அது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்துட்றேன். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விஷயத்திலும் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் அதை சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறேன் என் செல்லமே. உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசை நீ கட்டுப்படுத்தினாலே உன் பாதை தெளிவாகும். உன் பயத்தை போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். பல நாளாக நீ வேண்டி கேட்ட விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு முன்னால் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி செய்வதை விட நீ முதல்ல நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்றதை ஆராய்ச்சி செஞ்சு யோசித்து செய்ய பழகு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்க, புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நீ தான் எல்லாத்தையும் புதுசாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றிக்கணுமே தவிர எல்லாமே எனக்கு தெரியும்னு சும்மா உட்கார முடியாதல்லவா? புதுசு புதுசாக நீ கற்றுக்கிற விஷயங்களும் இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிற விஷயங்களும் தான் உன் தரத்தை உயர்த்துங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. சத்தியமான முறையில் தர்மமான வழியில் இறை நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இருக்கும் இடத்திலேயே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி புரிஞ்சுக்க முயற்சி செய். நீ வாழும் வரை எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து நீ எடுத்த முடிவை வெற்றி முடிவாக மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்றே இப்போதே இந்த நல்ல நாளிலேயே உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உன்னை பாதுகாத்து உனக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். முருகனின் பிள்ளையாக இருப்பது சாதாரண காரியம் கிடையாது. என் பிள்ளைகள் எல்லாரும் மன உறுதி உள்ளவர்களாக, எதற்கும் கலங்காதவர்களா, எதுக்கும் பயப்படாதவங்களா இருப்பாங்க. என்னை முழுசாக சரணடைந்த நீயும் என் பிள்ளையாக இருக்கணும். எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என் அப்பன் முருகன் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு தைரியமாக எதிர்த்து நில்லு. உன் இன்னல்களை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத.
உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ கவலைப்பட்டு அழுது புலம்பும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கிட்டையும் கோவப்படாமே நீ இருந்தினா உன்னை சுலபமாக இந்த உலகம் கோமாளியாக்கிடும். ரொம்ப பொறுமையோடு இருந்தினாலும் உன் பொறுமைக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக உன்னை பைத்தியமாகவே ஆக்கிடுவாங்க. எதுலையுமே அளவோடு இருந்தாதான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். அனைத்தையும் சுலபமாக கடந்து போக முடியும். எல்லா விஷயங்களையும் கடந்து போகக்கூடிய தைரியசாலியாக புத்திசாலியாக நீரு. யாரை காப்பாற்றுறதுக்காக நீ போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அவர்கள் மூலமாக உனக்கு பிரச்சனைகள் தான் வந்து சேரும் என் செல்லமே. மற்றவங்களுக்கு நீ நல்லது நினைக்க போய் நீ கஷ்டப்படவோ அவமானப்படவோ வேண்டாம். யார் மூலமாக உனக்கு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவர்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கிட்டீன்னா அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா. நீ இனிமே எதுக்கும் வருத்தப்படாத. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும் அளவுக்கு உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் என் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காகவே தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வரப்போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அன்பும் அருளும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போகும்படி நான் விட்டுட மாட்டேன். நாளைன்னு எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி வைக்காம இன்னைக்கே உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிரு. அதன் முடிவை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராயிட்டேன். யாரும் இல்லாமல் தனியாக நிற்கதியாக நிற்கிறோமே நீ கலங்க வேண்டாமேன்னு செல்லமே. தனியாக நீ நிற்பதால் தானே நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். என்னை நம்பி நீ இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு தேவையானது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். உன் ஆசையை நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன். சின்ன கல் பட்டாலும் உடையும் கண்ணாடி போல நீ இருக்க வேண்டாம். பெரிய மரமே விழுந்தாலும் உடையாத பாறையாக நீ உறுதியாக இருக்கணும். மன உறுதியோட தைரியத்தோட எதையும் எதிர்கொள்ள முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைங்கிறது நீ இதுவரைக்கும் செய்த செயல்களாலும் இப்போது செய்கிற செயல்களின் அடிப்படையிலும் தான் மாறிக்கிட்டு இருக்கு. எப்போதும் நல்ல செயல்களையே நீ செஞ்சினா உன் எதிர்காலம் கண்டிப்பாக ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும் அல்லவா. உன் செயல்களை கவனமாக செய்ய பழகு. எண்ணம் போல தான் எல்லாருக்கும் வாழ்க்கை அமையும். நீ நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கை தான் மிகச் சிறந்தது. மனசில் பல வருத்தங்களை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கு இன்ப நாளாக சந்தோஷ நாளாக இருக்க போகுது. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் இன்னைக்கே கொடுக்க போகிறேன். எதை நினச்சி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டியோ அதே உனக்கு சரி செஞ்சு சாதகமாக மாற்றி அதன் மூலமாகவே நீ மகிழ்ச்சி அடைஞ்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி நான் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ இழந்ததை விட பெருசானதா சிறப்பானதா நான் உன் கைகளில் கொடுப்பேன். யாருடைய துணையும் இல்லாமல் உதவி செய்ய ஆளும் இல்லாமல் நம்பிக்கையற்ற நிலையில் நீ துவண்டு போய் இருக்கிறத பார்த்துட்டு தானே உனக்கான உதவி செய்ய நான் வந்திருக்கேன். நிச்சயமா நான் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் முருகனின் உருவம் உன் கண்ணில் பட்டதே ஒரு பெரும் பாக்கியம்தான். கண்டிப்பா உன் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மனமுருகி வேண்டிய உனக்கு அதை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ நினைத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி உண்டாகி நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழுவாய் என் செல்லமே. உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் எல்லாரும் கொடுக்குறாங்களேன்னு வருத்தப்படாத. உன் நல்ல மனசை பார்த்து தானே உன்னை உயர்த்தணும், நீ ஆசைப்பட்டதை செய்யணும்னு நான் சந்தோஷமாக வந்திருக்கேன். கவனமாக கேளு. இன்னைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல திருப்பமும் மாற்றமும் உண்டாகும்.
அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த நாள் வெறும் சாதாரண நாள் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் நல்ல நாள், உன் வெற்றிக்கான நல்ல நாள். நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதே. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவங்களை முடிவெடுக்க அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் மற்றவங்க ஆட்டம் போடவும் உன்னை ஆட்டம் காண வைக்கவும் கூட நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு எதுவாக இருந்தாலும் நானே செய்வேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன். தீர்க்க முடியாத கஷ்டமான பிரச்சனைகளை நினச்சி இனிமே நீ கவலை கொள்ளாதே. எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் வழியை உன் அப்பன் முருகன் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. உன் கஷ்டங்களை போக்கி கவலையை நீக்கி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். சில நாட்களாகவே நீ மிகுந்த மன அழுத்தத்தோடும் விரக்தியோடும் இருக்கன்னு எனக்கு தெரியும். வாய் திறந்து சொல்ல முடியாமல் அத்தனையும் மனசுக்குள்ளேயே போட்டு உருகிட்டு இருக்க உனக்கு இன்னைக்கே நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். பொக்கிஷத்தை உனக்கு கொடுத்து நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. விதி ஒரு கதவை முடிச்சுனா நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் அந்த விதியை மாற்றும் சக்தியாக இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுப்பேன். பல நாட்கள் கடந்து வந்தும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையவே இல்லைன்னு நீ புலம்புறது எனக்கு நல்லா கேட்குது. நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை நான் குறித்து வச்சுட்டேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இனி உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நல்லபடியாக அதிசயமாக நடந்தே தீரும். அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் உன் செவிகுளிர உன் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஓம் முருகா சரணம்.